இந்த இந்திய துணைக்கண்டத்தில் மரியாதைக்குரிய நேரு தொடங்கி மோடி வரைக்கும் 14 பேர் பிரதமராக இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் மோடி மாதிரி இடி, ஐடி, சிபிஐ வச்சு மிரட்டி கட்சியை உடைக்கிறது, எம்எல்ஏ எம்பிக்களை வாங்கிறது, முதலமைச்சர்களை கைது செய்கிறது, தொழில் முனைவோர்களை மிரட்டி தேர்தல் பத்திரம் வாங்கிறது, பிஎம் கேர்ஸ் தனியா அறக்கட்டளை வச்சு நிதி வாங்குறதுன்னு வசூல் பண்ண ஒரே வசூல் ராஜா மோடி ஒருத்தர் தான். வாயை திறந்தால சாதி மதம்னு மக்களை பிளவுபடுத்தி தான் பேசுறாரு. காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாம என்ன சொல்றாரு, முஸ்லீம் லீக்கினுடைய அறிக்கைன்னு விமர்சிச்சு பிரிவினைவாதம் பேசுறாரு. இப்ப இன்னும் கீழே இறங்கி போய் மற்றவங்க உண்ணும் உணவை விமர்சிக்கிறாரு. பதவியில தொடர முடியாதுன்றத வெளியில பிரிவினை பேச்சில இப்ப ஈடுபட்டு இருக்கிறார். உணவு என்பது தனி நபர்களோட விருப்பம். அடுத்த மனிதர் என்ன சாப்பிடுன்னு முடிவு செய்ய மோடிக்கு மட்டுமல்ல யாருக்குமே உரிமை கிடையாது. இப்படியெல்லாம் ஒரு பிரதமர் பேசுவாரா? வாக்குக்காக இப்படிப்பட்ட மலிவான அரசியல் பண்ற மனிதர் இந்திய வரலாறு இதுவரை பார்க்கல. அதனாலதான் சொன்னேன், பாஜக இந்த நாட்டுக்கு வில்லன். நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் தீர்க்காம சுய விளம்பரத்துக்கு மட்டும்தான் பிரதமர் மோடி முக்கியத்துவம் தந்தார். ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? வேலை வாய்ப்பு இல்லாம தவிக்கிறவங்கல்ல 83 விழுக்காடு பேர் இளைஞர்கள் புள்ளி விவரம் சொல்லுது. நாட்டோட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திய எம்எஸ்எம்இ ஜிஎஸ்டியால நலிவடைஞ்சிருச்ச. அதை சரி செய்ய வேலை செஞ்சாரா? இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுறது, தாக்கப்படுறது அதிகமாச்ச. அதை தடுக்காம விஸ்வகுருன்னு சொல்லிக்கிற பிரதமர் மோடி ஏன் மௌனகுருவா இருந்தாரு? தேர்தலுக்காக தமிழ்நாட்டு பக்கமே தலையை காமிக்காம தேர்தலுக்காக மட்டுமே தலையை காமிக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தில் தமிழ்நாட்டை சென்றதுதான் ஒரு சிறப்பு திட்டமாவது செஞ்சாரா? ஒரு செங்கலை காட்டி கேள்வி கேட்கிறாங்களே, அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையாவது தேர்தலுக்கு முன்னாடி கட்டி முடிச்சிருவோம்னு எண்ணம் வந்துச்சா? சரி, அட்லீஸ்ட் என்னடா தமிழ்நாட்டு மக்கள் பெரு வெள்ளத்தில் தவிக்கிறாங்களே, உயிரையும் உடைமைகளையும் வீடுகளை இழந்து அவஸ்தைப்படுறாங்களே, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும்னு மாநில அரசு நிதி கேட்கிறாங்களே, மாநில முதலமைச்சரை நேரில் வந்து கோரிக்கை வச்சுட்டு போனாரு, நிதியாவது கொடுத்தாரா? இல்லையே. இப்படி எதையும் செய்யாம நம்ம திராவிட மாடல் அரசு வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாயும் ஏராளமான நலத்திட்ட உதவிகளையும் பிச்சைன்னு சொல்ல வைக்கிறாரு. இந்த லட்சணத்துல சென்னைக்கு ஏதோ ஷோ ஒன்று வந்தாரு. என்ன ஷோ அது? ரோடு ஷோ. இப்படி ஷோ காட்டிட்டு போக வெட்கப்பட வேண்டாமா? அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி நேற்று சொன்னாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறதா பச்சை போய் சொல்றாங்க. நம்ம கிட்ட 1 ரூபாய் வரியா வாங்கினா 29 பைசா மட்டுமே திருப்பி தந்துட்டு நேற்று ஒரு கணக்கு காட்டி இருக்காங்க. எல்லாம் பொய் கணக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன்,
நான் பலமுறை கோரிக்கை வச்சும் ₹1 கூட கொடுக்கப்படாத மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு 63,246 கோடி ரூபாய் கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. சென்னை முழுக்க மெட்ரோ பணிக்காக சாலைகள் தோண்டப்பட்டு பணிகள் ஸ்லோவா நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒன்றிய பாஜக அரசு 1 பைசா கூட பணம் தராததுதான் காரணம். இருந்தாலும் பணிகளை முடிச்சாகணுமே, திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணுமேன்னு மாநில அரசே நிதி சுமையை ஏத்துக்கிட்டு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதனால நம்ம அரசுக்கு ஆண்டுக்கு 12,000 கோடி கூடுதலா செலவாகுது. இப்படி நிதி நெருக்கடியை உருவாக்கிட்டு சர்வசாதாரணமாக பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க மீனவர்கள் பலர் வந்திருக்கீங்க. சாகர்மாலா திட்டத்துக்கு 2 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணிகள் எங்கேயாவது நடந்து பார்த்திருக்கீங்களா? அது மட்டுமல்ல, ஒற்றை செங்கலோடு நிற்கிற எய்ம்ஸுக்கு 1960 கோடியாம். அதுக்குத்தான் கேட்டேன், நீங்க பேசுற எத்தனை பொய்களைத்தான் எங்கள் காதுகள் தாங்கும்? எங்க காது பாவம் இல்லையா? தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சிக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்க முடியாத பிரதமர் மோடி எந்த முகத்தோடு வாக்கு கேட்க வருகிறார்? அவரிடம் சொல்ல சாதனைகள் இல்ல. ஒன்றியத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசுல தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கோம்னு நானும் பல கூட்டங்களை சொல்லி இருக்கேன். குறிப்பா இங்க சென்னைக்கு மட்டும் சொல்லணும்னா, சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம், மதுரவாயல் துறைமுகம் இடையே பறக்கும் சாலை திட்டம், சென்னை துறைமுகத்தை எண்ணூர் துறைமுகத்தையும் இணைக்கும் சாலையை அகலப்படுத்தும் திட்டம், கத்திப்பாரா பாடினு பல்வேறு மேம்பாலங்கள், நெம்மேலி திட்டம், இப்படி நிறைய இருக்கு. மீண்டும் தமிழ்நாட்டுக்கு இது போன்ற திட்டங்களை தரும் பிரதமர் தான் நமக்கு வேணும். அதுக்கு நீங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தரணும். நான் தொடர்ந்து தெம்போடவும் துணிச்சலோடவும் நம்ம திராவிட மாடல் அரசோட சாதனைகளை சொல்லிட்டு இருக்கேன். பயனடைந்த பயனாளிகள் சொல்றதை தான் சொல்றேன். நேத்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான விவாத நிகழ்ச்சி, அதுல ஒரு சகோதரி பேசியிருக்காங்க, என் கணவர் என்னை கைவிட்டுட்டாரு, எல்லா ஆவணங்களையும் எடுத்துட்டு போயிட்டாரு, 8 வருஷமா என்னால ரேஷன் கார்டை மீட்க முடியல, கணவனால கைவிடப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் ரேஷன் கார்டு வாங்குறதுல பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா குடும்ப தலைவர்னு அவர் பேர்ல இருக்கு நம்பரும் அவரோட தான் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து ரேஷன் கார்டை மீட்க டைவர்ஸ் வாங்கி இருக்கணும். டைவர்ஸுக்கு கோர்ட்டுக்கு அலைவேனா, என் உடல்நலை பாதுகாப்பேனா, சிக்கா இருக்கக்கூடிய என் உடலை எப்படி நான் பாதுகாத்துக் கொள்வது? ஆனா என்கிட்ட உண்மை இருக்குன்னு நம்பிக்கை கூட அலைஞ்சேன். அப்பதான் அக்டோபர் 20, 2021 வந்த ஒரு ஆர்டர் பற்றி கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா விசாரணை நடத்தி தாசில்தார கணவர் பேரை நீக்கிட்டு ரேஷன் கார்டை கொடுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு தாசில்தார் எல்லாத்தையும் விசாரிச்சு 5 நிமிஷத்துல எனக்கு ரேஷன் கார்டு கொடுத்தாங்க. தழுதழுத்த குரலோடும் கண்களை கண்ணீரோடும் அந்த சகோதரி பேசுறாங்க. அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இப்படி என்னோட ஒவ்வொரு கையெழுத்தும், ஒவ்வொரு அரசாணையும், ஒவ்வொரு சட்டமும் கோடிக்கணக்கான மக்களுடைய மனங்கள்ல மகிழ்ச்சியை கொண்டு வருது. விளிம்பு நிலையில் வாழ்கிற குரல்களோட வாழ்க்கையை ஒருபடியாவது முன்னேற்ற இன்னொரு காணொளி, அதுல
யார் அடுத்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு யூடியூப் சேனல்ல ஒரு அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறோம், வேலைக்கு போனாலும் போகலனாலும் பெத்த பையன் கொடுக்கலனாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டம் 1000 ரூபாய் கொடுக்கிறாரு. அவருதான் பலர் ஆபத்திலிருந்து காப்பாத்திக்கிட்டு வராரு. இதுக்கு மேல என்ன செய்வாருன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. இப்படி ஏழைகளின் கண்ணீரை துடைச்சு அவங்களோட முகங்கள சிரிப்பை வரவேற்கிறது தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஊக்கமாக நான் எடுத்துக்கிறேன்.